ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வர பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய அன்னபூர்ணியம்மா நினச்ச மாதிரி இந்த மந்திர கயிறு கண்டிப்பாக பழிக்குமா, இதனால் நம்முடைய மல்லியும் விஜயம் ஒன்று சேருவாங்களா அப்படின்றதாங்க இருக்க போகுது. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணியம்மா நம்முடைய மல்லிக்கிட்டையும் அதே மாதிரி கயிறை கட்டிட்டு இந்த கயிறை எப்படியாவது விஜயோட கையில் கட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி கட்டுறது, கண்டிப்பாக அவர் ஒத்துக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி சொன்னதும், மல்லி இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி தரணுமா, நீ ஒன்றும் பண்ணாத, இது ஏதோ கோயிலத்தில் மந்திரிச்சு எடுத்துகிட்டு கயிறு அந்த மாதிரி சொல்லி நீ அந்த கயிறை சாமி கயிறுன்னு சொல்லிட்டு விஜயோட கையில் கட்டிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்முடைய மல்லியுமே யோசிக்கிறாங்க எப்படி இந்த வேலையை பார்க்கறது அப்படின்ட்டு. அதுக்காக பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வராங்க. சரி நம்ம நேரடியாக போனால் கண்டிப்பாக விஜய் இந்த கயிறை கட்டிக்க மாட்டார். வெண்பா ஸ்கூல்லேருந்து வந்ததும் வெண்பா கையில் சொல்லி இந்த கயிறை கட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி அந்த கயிறோட சுற்றிக்கிட்டு இருக்கிறத இந்த ரஞ்சிதா பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு என்ன கயிறாக இருக்கும் அப்படின்ட்டு யோசிக்கிறால தவிர அவளுக்கு அறிவு அந்த அளவுக்கு இல்லைன்னு தாங்க சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய ராஜேஸ்வரி கிட்ட என்ன ராஜ்யமா, நான் எதுவுமே நடக்காதுன்னு பார்த்தேன், ஆனால் இந்த அம்மா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவங்களுக்கு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு விறுவிறுப்பாக வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அவங்க என்ன பிளான் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, இன்னும் விஷயம் சேர்த்து வைக்கிறது என்னுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னுமே தாளம் தான் அங்கே தட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தவனோட புருஷனுக்கு ஆசைப்படுறா அவளை விஜய் கூட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறா. பார்த்தீங்கன்னா ஐயோ ஒரு மானம் கெட்டவங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய அதே இந்த ராஜேஸ்வரிக்கு அதே நிலம் ஏற்பட்டால் இந்த ராஜேஸ்வரி சும்மா தான் இருப்பாளா, தையா தக்கான்னு குதிக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம மல்லி அப்படியே பண்ணுறாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணுறதில்ல, வீட்டுக்கு சரியான மருமக இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுறதுக்கு இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குங்க. நம்முடைய வெண்பா குட்டி ஸ்கூல்லேருந்து வராங்க. வந்ததுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லிக்கிட்ட தாங்க போகிறாங்க. மல்லிமா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்பா குட்டி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், அந்த நீ செய்வியா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு கண்டிப்பாக மல்லிமா நீங்கள் சொல்லி நான் செய்யாத இருப்பேனா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நம்முடைய வெண்பா குட்டி கிட்ட பார்த்தீங்கன்னா மல்லி சொல்கிறாங்க, இப்படி தான் இந்த கயிறு கோயிலில் உன்னுடைய டாடா நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு மந்திரிச்சு வந்தது, அதனால் இது சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணது, இதை நானுமே கட்டிகிட்டு இருக்கிறத பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கயிறை உன் டாடா கையில் கட்டிட்டேன்னா உன் டாடாவும் நானும் எப்போவுமே சண்டை போட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி தராங்க. நம்முடைய வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா அந்த கயிறை எடுத்துகிட்டு போயிட்டு டாடா கையை காட்டுங்க, நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறை எடுத்து காட்டுறாங்க. என்ன வெண்பா என்ன கயிறு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு ஒன்றும் இல்லை டாடா, இது கோயிலில் சாமிக்கிட்ட வச்ச கயிறு, நான் ஆசையாக கட்ட வந்திருக்கேன், கட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம வெண்பா சொன்னதும் பார்த்தீங்கன்னா எதுக்கு வெண்பா அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொன்னதுமே பார்த்தீங்கன்னா என்ன டாடா எனக்காக இந்த கயிறு கூட கட்டிக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுங்கிறாங்க. நம்முடைய மல்லி அந்த கயிறை விஜய் கட்டிக்கிட்டாரா இல்லையான்றதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்முடைய வெண்பா குட்டி பார்த்திங்கன்னா அந்த கயிறை நம்முடைய விஜய் கையில் கட்டிட்டாங்க. நம்முடைய அன்னபூர்ணியம்மா ஆசைப்பட்ட மாதிரியே நடந்துச்சுங்க. இதுக்கு மேலே நம்முடைய மல்லிக்கிட்ட விஜய் பாசமாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி